பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளை மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீதிமொழியின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னுடைய வேதனைக்கு, உன்னுடைய துன்பத்திற்கு, உன்னுடைய பிரயாசத்துக்கு, உன்னுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவை தேவன் வைத்திருக்கிறார். நீ நம்பி இருந்தால் உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. எத்தனை நாள் இந்த பிரச்சனைகள், எத்தனை நாள் இந்த பாடுகள் நான் கடந்து போக வேண்டும்? எத்தனை காலங்கள் கடந்து விட்டது, என் வேதனை மாறவில்லை, என் கஷ்டம் மாறவில்லை, என் வறுமை மாறவில்லை என்று புலம்பி வெக்ஸாகி கொண்டிருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவனுக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறார். உன் நம்பிக்கை, இந்த நாள் வரை நம்பி இருந்தாய், இந்த நாள் வரை ஆண்டவரிடத்தில் காத்து இருந்தாய். கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் ரட்சிப்பார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் இன்னும் எந்த ஒரு அடையாளமும் காணவில்லை என்று இருக்கிற இல்லை. நிச்சயமாகவே பரலோக தேவனுடைய ஒரு சத்தம், நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. நிச்சயம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமே, சத்துரு எல்லா நாளும் ஜெயிப்பதில்லை. ஜெயித்தது போல ஒரு ஃபீலிங் உனக்கு இருக்கலாம். இல்லை, கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதன் பலன் இன்னும் கரங்களில் விடுதலையாய், ஆசீர்வாதமாய், உயர்வாய் வரவில்லை. ஆனால் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற குறித்த காலங்களில் இந்த முடிவு வரும்போது ஒரு அற்புதத்தை காண்பாய், நினையாத ஒரு அதிசயத்தை காண்பாய். கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ நம்பி இருக்கிற அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஒரு நிமிடம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் யார் யார் சோர்ந்து போய் எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த விடுதலை, எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கவில்லை என்று சோர்ந்து தளர்ந்து போயிருக்கலாம். விசேஷமா இந்த நாளிலும் அவர்கள் இந்நாள் வரை நம்பி இருந்தாங்களே, இந்நாள் வரை நோக்கி பார்த்தாங்களே, அந்த நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறேன். நிச்சயம் அந்த காரியங்களை அவள் சோர்ந்து போகாமல் இந்த நாளில் இந்த வார்த்தையை வைத்து பலனடைய பண்ணுவீராக, உயிரடைய பண்ணுவீராக, தேவ பலத்தால் இடை கட்டுவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே ஒரு முடிவு வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. God bless you. Praise the Lord.